2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியை கைப்பற்றியது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றமாகவே பார்க்கப்படுகின்றது. பல சதாப்தங்களாக திமுக, அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தி வந்த அரசியல் களத்தில் மிக குறுகிய காலத்திலேயே தாவேகா ஆட்சியை அடைந்தது எப்படி என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே வருகின்றது. தற்பொழுது அந்த வெற்றிக்கு பின்னால் செயல்பட்ட வார் ரூம் அரசியல் மற்றும் தேர்தல் யூகங்கள் குறித்த தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்த தாவேகா தனி பெரும்பான்மையை எட்டவில்லை. ஆனால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்தியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் விஜய் முதல்வராக பதவியேற்றார். தாவேகாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக தொழில்நுட்ப அடிப்படையிலான தேர்தல் திட்டமிடல் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடன் தொடர்புடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அலுவலகமே தாவேகாவின் முக்கிய வார் ரூமாக செயல்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கபில் சாகு தலைமையில் சுமார் 40 பேர் கொண்ட இளம் ஆய்வாளர்கள் குழு அங்கு பயணிப்பதாக தகவல் வெளியாகின. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் அந்த குழுவில் இருந்த அனைவரும் 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான். இந்த குழு பல மாதங்களாக 234 தொகுதிகளிலும் அமைதியாக கள ஆய்வில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளில் நிலவி வந்த உட்கட்சி பிரச்சினைகள், அதிருப்தி, மாவட்ட அளவிலான பிரிவினைகள் போன்ற தகவல்கள் சேகரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அதிமுகவில் ஏற்பட்ட அதிருப்தியை தாவேகா திட்டமிட்டு அரசியல் வாய்ப்பாக மாற்றியதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வருகிறார்கள். எந்த தொகுதியில் மாற்று வாக்கு உருவாகும், எந்த இடங்களில் கட்சிக்குள் எதிர்ப்பு அதிகம், எந்த நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளனர் என்பது வரை விரிவாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே வேட்பாளர் தேர்வு மற்றும் பிரச்சார யுத்திகள் வடிவமைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகின. இந்த தேர்தலில் தாவேகாவின் சமூக ஊடக பிரச்சாரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. பேஸ்புக், எக்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இளைஞர்களை குறிவைத்து தனி டிஜிட்டல் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் விஜயின் அரசியல் உரைகள் மற்றும் பிரச்சார வாசகங்களை ஜான் ஆரோக்கியசாமி தலைமையிலான குழுவே வடிவமைத்ததாக சொல்லப்படுகின்றது. விஜய் பேசும் வார்த்தைகள், பொதுமக்கள் மனநிலைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட அரசியல் மெசேஜ்கள், தாக்கம் ஏற்படுத்தும் வசனங்கள் ஆகிய அனைத்தும் முன்கூட்டியே திட்டமிட்டு இருந்ததாக தகவல் வெளியாகின. தூய சக்தி, மாற்று அரசியல், இளைஞர்களின் ஆட்சி போன்ற கோஷங்கள் திட்டமிட்ட அரசியல் பிராண்டுக்கின் ஒரு பகுதியாகவே உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதேபோல் விஜயின் வாகன பிரச்சாரத்தை ஜெகதீஷ் பழனிசாமி தலைமையிலான குழு முழுமையாக ஒருங்கிணைத்து உள்ளது. எந்த மாவட்டத்திற்கு எப்பொழுது செல்ல வேண்டும், எங்கு பெரிய கூட்டம் நடத்த வேண்டும், எந்த இடங்களில் குறைவாக தோற்ற வேண்டும் என்பது வரை விரிவான திட்டமிடல் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதில் முக்கியமாக பேசப்படுவது விஜய் பொதுவெளியில் அதிகமாக தோன்றக்கூடாது என்ற அரசியல் கணக்குதான். குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் பொதுவெளியில் குறைவாக தோன்றியது எதிர்க்கட்சிகள் அவரை குறைத்து மதிப்பிட்டு வழிவகுத்ததாகவும் இதையே தாவேகா தனது அரசியல் பலமாக மாற்றியதாகவும் சொல்லப்படுகின்றது. பல கருத்து கணிப்புகள் தாவேகாவிற்கு முழுமையான வெற்றியை கணிக்காத சூழலிலும் விஜய், ஆதவர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நிச்சயம் ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கையிலேயே சொல்லப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றார்கள். தற்பொழுது வெளியாகும் இந்த தகவல்கள் அனைத்தும் தாவேகாவின் வெற்றி வெறும் நடிகர் விஜயின் பிரபலத்தால் மட்டுமல்ல, அதன் பின்னணியில் மிக திட்டமிட்ட அரசியல், தரவு சார்பு ஆய்வு, டிஜிட்டல் பிரச்சாரம் மற்றும் தொழில்நுட்ப வியூகங்கள் இருந்தன என்பதையே வெளிக்காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகின்றனர். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.